டெல்லியில் கார் விற்பனை நிலையத்தில் முதல் மாடியிலிருந்து கார் பாய்ந்து வெளியே விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்மான் விகார் பகுதியில் உள்ள விற்பனையகத்தில் புதிய கார் ஒன்றை பிரதீப் என்பவரும் அவரது மனைவியும் வாங்கினர். அப்போது டயரின் அடியில் எலுமிச்சை பழத்தை வைத்து சில அடிகள் நகர்த்த முற்பட்ட போது கார் வேகமாக நகர்ந்து அருகே இருந்த கண்ணாடியை துளைத்துக் கொண்டு வெளியே பாய்ந்தது. இதில் யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. முக்கியமான கனிமங்களை தோண்டி எடுக்கும் பணியை மேற்கொள்ளும் முன்பு பொதுமக்களுடன் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு கருதி இந்த விதியை திருத்தியிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அணுசக்தி போன்றவற்றுக்கு பயன்படுத்தும் கனிமங்கள் உள்ளிட்டவற்றுக்கு இவ்விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி அமைச்சகங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த அனுமதிகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் குழுவின் பரிசீலனைக்கு உட்பட்டது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. கனிம சுரங்க பணிகளால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, விளைநிலங்கள் பாழாகிறது என்ற புகார்கள் உள்ள நிலையில் சுற்றுச்சூழல் துறையின் நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ளதால் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்புவார் என்று தெரிகிறது. சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் நவம்பர் மாதம் முதல் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்பட தொடங்குவார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லையற்ற வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தை இயன்ற வரையில் விரைவில் முடிக்க இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேசி வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் இயல்பான கூட்டாளிகள் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக தனது ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டிருந்த ட்ரம்ப் வர்த்தக சிக்கல்களை களைவது தொடர்பாக இரு நாடுகளும் பேசி வருவதாகவும் தனது நெருங்கிய நண்பர் மோடியோடு வரும் வாரங்களில் பேச இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது ராய்பரேலி தொகுதியில் 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ராகுல் காந்தி நலத்திட்டங்களையும் தொடங்கி வைப்பதோடு திட்ட செயல்பாடுகளையும் பார்வையிடுகிறார். பல்வேறு சமூகங்களின் பிரதிநிதிகளையும் ராகுல் காந்தி சந்திக்க உள்ளார். ராகுல் காந்தியை வரவேற்று ராய்பரேலியில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு திருடியவர்கள் அரியணையை விட்டு இறங்க வேண்டும் என்ற முழக்கத்தை நாடு முழுக்க கொண்டு செல்லப் போவதாகவும் லக்னோவில் அவர் தெரிவித்தார். கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ சதீஷ் கிருஷ்ண செயில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இரும்பு தாதுவை ஏற்றுமதி செய்ததில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சதீஷ் கிருஷ்ண செயிலின் சட்டவிரோத இரும்பு தாது ஏற்றுமதி தொடர்பாக கடந்த மாதம் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றிருந்தது. அமலாக்கத்துறை கடந்த மாதம் மற்றொரு கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏவை கைது செய்திருந்தது. விவசாய பணிகளில் இருந்து தேச பாதுகாப்பு வரை பல துறைகளிலும் ட்ரோன்களின் பயன்பாடு பெருகி வரும் நிலையில் அவற்றுக்கான GST 5% குறைக்கப்பட்டுள்ளது. எந்த வகையான எந்த பயன்பாட்டுக்கான ட்ரோனாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரே சீராக 5% வரி இருக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை கூறியுள்ளது. தற்போது வகைகள் மற்றும் பயன்பாடுகளை பொறுத்து ட்ரோன்களுக்கு 18 மற்றும் 28% GST விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையால் ட்ரோன்கள் தொடர்பான தொழில்கள் ஏற்றம் பெறும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கார் நிறுவனங்களை தொடர்ந்து இருசக்கர வாகன நிறுவனங்களும் விலை குறைப்பை அறிவித்துள்ளன. ஹீரோ மோட்டார் கார் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை 15,743 ரூபாய் வரை குறைப்பதாக தெரிவித்துள்ளது. யமஹா நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை 17,581 ரூபாய் வரை குறைத்துள்ளது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது 350cc புல்லட் பைக்குகளின் விலையை 22,000 ரூபாய் வரை குறைக்கக்கூடும் என்று தெரியவந்துள்ளது. இந்த விலை குறைப்புகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் தலைவர் உத்தவ் தாக்கரேவும் அவரது ஒன்றுவிட்ட சகோதரரும் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனாவின் தலைவர் ராஜ் தாக்கரேவும் புதன்கிழமையன்று மீண்டும் சந்தித்துக் கொண்டனர். ராஜ் தாக்கரேவின் இல்லத்தில் இரு தலைவர்களும் அவர்களின் கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் சந்தித்து பேசினர். உத்தவ் தாக்கரேவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவசேனாவிலிருந்து பிரிந்து சென்ற ராஜ் தாக்கரேவும்
கூட்டணி அமைத்து அரசியலில் கைகோர்ப்பார்கள் என்று ஊகங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருவரும் இணைந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். சபரிமலை கோவிலின் துவார பாலகர் சிலைகளில் இருந்து தங்க தகடுகளை அகற்றி சென்னைக்கு அனுப்பிய திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிறப்பு ஆணையருக்கு தெரிவிக்காமல் இந்த நடவடிக்கையை எடுத்தது வெளிப்படைத் தன்மையற்றது என்று நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கோவிலின் சொத்து தொடர்பான விஷயங்களில் தேவசம் போர்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றிய 8வது மாநிலமாகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏற்கனவே இந்த சட்டம் அமலில் உள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு 7 முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் பெண்கள், சிறார், பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை மதமாற்றம் செய்தால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த சட்டத்தின் கீழ் அனைத்து குற்றங்களுக்கும் பிணையில் வெளிவர முடியாதவை, மேலும் மதமாற்றத்திற்காக மட்டுமே செய்யப்படும் திருமணங்கள் செல்லாதவை என்று அறிவிக்கப்படும். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் மிக நீளமான கண்ணாடி பாலத்தை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வரும் 25ஆம் தேதி திறந்து வைக்கிறார். கேரளாவின் வாகாமனில் உள்ள 125 அடி நீள கண்ணாடி பாலமே நாட்டின் மிக நீளமான கண்ணாடி பாலமாக உள்ளது. இதனை மிஞ்சும் வகையில் விசாகப்பட்டினம் கைலாசகிரி மலை உச்சியில் 180 அடி நீள கண்ணாடி பாலம் கட்டப்பட்டுள்ளது. வங்கக்கடலும் தொடுவானமும் சந்திக்கும் இடம் வரை கழுகு பார்வையில் இயற்கையை ரசிக்கும் வகையில் 7 கோடி ரூபாய் செலவில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 862 அடி உயரத்தில் நடக்கும் போது பறப்பது போன்ற மெய்சிலிர்க்கும் அனுபவத்தை பெறலாம். மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் தாங்கும் அளவுக்கு வலுவாக கட்டப்பட்டுள்ளது. புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் எந்த சேதமும் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவை தங்கள் பிடிக்குள் முற்றிலும் கொண்டுவர இஸ்ரேல் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. காசாவிலிருந்து வெளியேறுமாறு பொதுமக்களை இஸ்ரேல் எச்சரித்து வருகின்றது. இதனால் பலர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியேறி வருகின்றனர். வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து வண்டியில் கட்டிக்கொண்டு மக்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். இதனால் இன்னும் சில நாட்களில் காசா முற்றிலும் காலியாகி அதன் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் எடுத்துக்கொள்ளும் என்று தெரிகிறது. காசாவில் மக்கள் வெளியேறிய கட்டிடங்களை இஸ்ரேல் விமானங்கள் குண்டு போட்டு தகர்க்க தொடங்கியுள்ளன. கடந்த 2 நாட்களாக கலவர பூமியாக மாறியிருந்த நேபாளத்தில் இன்று அமைதி திரும்ப தொடங்கியுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலக உள்ள நிலையில் ராணுவம் ஆட்சியை தன் கைவசம் எடுத்துள்ளது. காத்மண்டு உட்பட முக்கிய நகரங்களில் ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் மிக மிக அவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் ராணுவம் அறிவுறுத்தியிருக்கிறது. ராணுவ வாகனங்கள் சாலைகளில் ரோந்து வருகின்றன. விமான நிலையங்கள் 2வது நாளாக மூடப்பட்டுள்ளன. நேபாள சிறைகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற வன்முறையால் பதற்றமான சூழலை பயன்படுத்தி 3 சிறைகளில் இருந்து 1047 கைதிகள் தப்பினர். இதில் 147 பேரை தேடி பிடித்து ராணுவம் கைது செய்துள்ளது. மீதமுள்ள 900 பேர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினரும் ராணுவத்தினரும் தேடி வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் SA20 தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் டிவால் பிராவிஸ் மற்றும் ஏடன் மார்க்கரம் ஆகியோர் மிக அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். பிராவிஸை 8 கோடியே 30 லட்சம் ரூபாய் கொடுத்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வாங்கியது. தென்னாப்பிரிக்கா T20 அணி கேப்டன் ஏடன் மார்க்கரமை 7 கோடி ரூபாய்க்கு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் கைப்பற்றியது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி ஆல்ரவுண்டர் வியான் முல்டரை 4.5 கோடி ரூபாய்க்கு எடுத்தது. அடுத்த SA20 தொடர் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சீனாவின் இன்ஸ்டா 360 என்ற நிறுவனம் உடல் எடையை குறைக்கும் ஊழியர்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் போனஸ் வழங்குவதாக அறிவித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் மில்லியன் யுவான் எடை குறைப்பு சவால் என்ற பெயரில் இந்த சேலஞ்ச் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சவாலில் பங்கேற்கும் ஒவ்வொரு ஊழியரும் குறைக்கும் ஒவ்வொரு அரை கிலோ எடைக்கும் சுமார் 6000 ரூபாயை பெறலாம். கடந்த ஆண்டு ஷியாக்கி என்ற ஊழியர் 90 நாட்களில் 20 கிலோவுக்கும் அதிகமாக எடை குறைத்து 2.5 லட்சம் ரூபாய் பரிசை வென்றுள்ளார். இந்த சவாலில் ஒரு வினோதமான விதி உள்ளது. சவாலில் வென்ற பிறகு மீண்டும் எடை கூடினால் ஒவ்வொரு அரை கிலோ எடைக்கும் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும்.
இந்த சவால் ஊழியர்களின் ஆரோக்கியத்தை ஊக்குவிப்பதோடு சீனாவின் தேசிய அளவிலான உடல் பருமன் தடுப்பு திட்டத்திற்கும் உதவியாக இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து பெல்ஜியம் இடையே சர்வதேச எல்லையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் 30 முறை இரு நாட்டின் எல்லைகளை கடக்கும் வகையில் ஒரு சிறு நகரம் அமைந்துள்ளது. இரு நாடுகளின் எல்லையில் ஒரு காலை ஒரு நாட்டிலும் இன்னொரு காலை இன்னொரு நாட்டிலும் வைத்தவாறே செல்ஃபி எடுத்திருக்கிறீர்களா? இல்லையெனில் நீங்கள் பார்லி என்ற சிறு நகரத்திற்கு சென்றால் அந்த அனுபவத்தை பெற முடியும். நெதர்லாந்து பெல்ஜியம் இடையே இருக்கும் இந்த சிறு நகரம் இரு நாட்டின் எல்லைகளிலும் அமைந்திருக்கிறது. ஒரு நாட்டில் தொடங்கும் தெரு இன்னொரு நாட்டின் வழியே செல்கிறது. சில வீடுகளில் ஒரு பகுதி ஒரு நாட்டிலும் இன்னொரு பகுதி இன்னொரு நாட்டிலும் உள்ளது. நெதர்லாந்து பகுதியைச் சேர்ந்த பார்லி நகரம் பார்லி நாசாவ் என்றும் அழைக்கப்படுகிறது. பெல்ஜியம் பகுதி பார்லி நகரம் பார்லி ஹர்தோக் என்றும் அழைக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சுருளிப்பட்டி, நாராயணதேவன்பட்டியில் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தில் இருந்த இந்த பகுதிகளுக்கு இந்த மழை சற்று குளிர்ச்சியை கொடுத்துள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை நீடித்தது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெங்கடாபுரம், கட்டிக்கானப்பள்ளி, மோட்டூர், குந்தரப்பள்ளி, காவேரிப்பட்டினத்தில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. 2வது நாளாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மதியம் திடீரென்று கருமேகங்கள் கூடி பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த திடீர் மழையால் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் தணிந்தது. உதகை, குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து சாரல் மழை பெய்ததால் அங்கு குளிரின் தாக்கம் அதிகமாக இருந்தது. உதகை, மஞ்சூர் சாலை உட்பட பல்வேறு இடங்களில் மூடுபனி நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி அவர்கள் வாகனங்களை இயக்கினர்.